ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிரசித்தி பெற்ற மின்யானபுர ஆலயத்தோட 178வது அசன பண்டிகையை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் கணம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களால் 1844 அஸ்திபாரம் போடப்பட்டு 1885 கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தோட 178ஆம் ஆண்டு விழாவை தான் நம்ம அசன பண்டிகைன்னு கொண்டாடுறோம். இது அசன பண்டிகைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அசன பண்டிகைக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்துடுச்சு. சர்ச்சுக்கு பேக் சைடில் இந்த ஆலயத்தை கட்டின ஜான் தாமஸ் ஐயர் அவர்களுடைய கல்லறை இருக்குது. இந்த கல்லறையில் ஜான் தாமஸ் அவருடைய மனைவியான மேரி தாமஸ் 2 பேருமே ஒரே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்க கல்லறை வால்ஷ் மிஷனரியோட கல்லறை. இவங்க ஜான் தாமஸ் ஐயர் அவர்களுடைய இல்லத்தில் தங்கி இங்கே ஊழியம் செஞ்சு வந்தாங்க. இவங்க ஊழியம் செய்கிற காலத்தில் பெண்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜான் தாமஸ் ஐயருடைய பங்களா. ஜான் தாமஸ் ஐயர் குடும்பமாக இந்த இல்லத்தில் தங்கியிருந்து குடும்பமாக ஊழியம் செஞ்சுருக்காங்க. இந்த பெண்கள் மேல்நிலை பள்ளி ஜான் தாமஸ் ஐயரோட மனைவியான மேரி தாமஸ் உருவாக்குனது. இது அசன பண்டிகைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆயத்த ஆராதனை நடக்கும். அந்த டைமில் எடுத்த வீடியோ. வருஷம் சர்ச்சை ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷமும் ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆயத்த ஆராதனை முடிஞ்சதும் சர்ச் தெருவில் வானவேடிக்கை நடத்துவாங்க. அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ அசன பண்டிகை அன்னைக்கு எடுத்தது. மின்யானபுரம் அசன பண்டிகையில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. மற்ற ஊர் அசனத்துலலாம் அசன பண்டிகைக்கு ஆள் வச்சு சமைப்பாங்க. ஆனால் மின்யானபுரத்தில் அது போல் எந்த ஒரு ஆளும் வைக்க மாட்டாங்க. ஊரில் இருக்க மக்களே சேர்ந்து சமைப்பாங்க. அதுதான் இந்த மின்யானபுரம் அசனத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த மின்யானபுர அசனத்தில் ஏழை பணக்காரங்க அப்படின்ற ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே சமமாக மந்தரையில் உட்காந்து சாப்பிடுவாங்க. வயசானவங்களுக்கு மட்டும் தனியாக சேர் போட்டிருப்பாங்க. மின்யானபுர அசன குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அசன சாப்பாடை சாப்பிட மற்ற ஊர்களில் இருந்தும் மக்கள் நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் க்யூவில் நின்று வீட்டுக்கு சாப்பாடும் வாங்கிட்டு போவாங்க.